ரகுவம்சம் 49ஆம் பகுதி. காலம் தன் கடமையினை செய்தது. தசரதனுக்கான அந்திமத்தை அறிகுறியாய் காட்டிற்று. பல ஆயிரம் வருடம் இவ்வுலகை ஆண்டு எல்லா சுகங்களையும் அனுபவித்த தசரத மன்னன் முதுமையடைந்தார். முதுமை முக்திக்கான வாசல் என்பதையும் உணர்ந்தார். ஒளி கொடுக்கும் விளக்கு இரவெல்லாம் எரிந்து அதிகாலை ஜுவாலை மங்கி அணையும் போது போராடுவது போல் அவன் முதுமையால் தளர்ந்திருந்தான். கைகேயியிடம் அச்சம் கொண்ட அவனின் கிழட்டு பருவம் அவன் நரைத்த காதோறும் வந்த உடனே ராமனை அரசனாக்கிவிடு என கூறியதை அவன் மனம் புரிந்து கொண்டது. அதனால் அவன் ராமனுக்கு முடிசூட்ட தீர்மானித்தான். தோட்டத்தின் சீரிய கால்வாய் எல்லா மரங்களுக்கும் நீரை கொண்டு சென்று மகிழ்வித்து வாழ வைப்பதைப் போல பகவான் ஸ்ரீ ராமபிரான் முடிசூடப் போகின்றான் என்னும் செய்தி அயோத்தி நகரின் ஒவ்வொரு மக்களையும் சென்றடைந்து அவர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியினை கொடுத்தது. எல்லோருக்கும் மகிழ்ச்சி தந்த அந்த செய்தி மந்தரைக்கு மட்டும் துன்பத்தை துயரத்தை கொடுத்தது. அவள் உடனடியாக கைகேயியிடம் சென்று பெரும் அனர்த்தம் நிகழ்ந்து விட்டதாக கூப்பாடு போட்டு கொண்டிருந்தாள். முதலில் ஸ்ரீராமபிரானுக்கு பட்டாபிஷேகம் என்பதை உணர்ந்த அன்னை கைகேயி மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து மந்தரைக்கு பொன்னாபரணத்தை பரிசளித்தாள். அதனை விரும்பாத மந்தரை அன்னை கைகேயியின் மனதிற்குள் விஷம் போல் நுழைந்து மனதை மாற்றிவிட்டாள். அன்னை கைகேயியை பெரிய தீர்மானம் எடுக்கச் செய்து மன்னன் தசரதனை சந்திக்கச் செய்தாள். அன்னை கைகேயியின் பணிப்பெண்ணான எங்கோ பிறந்த மந்தரை. அப்படி சந்தித்த அன்னை கைகேயி எடுத்த பெரிய தீர்மானம் அவளால் பெருகிய தசரத மன்னனது துக்கத்தின் விழிநீர் அங்கே ராமபிரானின் அபிஷேகத்திற்காய் வைக்கப்பட்டிருந்த பொருட்களை எல்லாம் வெள்ளம் போல் அடித்து சென்றது. பெரும் கோபம் கொண்ட அவளை தசரத மன்னர் அமைதிப்படுத்த முயன்றார். அவள் மனதை குளிர்விக்க முனைந்தார். ஆனால் தேவேந்திரன் பொழியும் மழையால் பூமி குளிர்ந்து நாகங்கள் புற்றிலிருந்து வெளிவருவது போல் அவளிடமிருந்து இருவரம் வேண்டும் என்னும் கோரிக்கை வந்தது. முன்பு தசரத மன்னன் தன்னிடம் கூறிய வாக்குப்படி அவ்வரங்களை இந்நேரம் கேட்டாள் கைகேயி. சம்பரன் எனும் அசுரன் தேவலோகத்தை கைப்பற்ற போர் செய்தபோது தேவர்களுக்கு துணையாக தசரத மன்னனும் சென்றார். வீரம் கொண்ட அந்த கைகேயி தசரத மன்னரின் தேர் சாரதியாக துணையாக சென்றாள். அப்போரில் அவர் சிக்கி வீழ்ந்த போது கைகேயி அன்னை அவரை காத்தாள். தேரின் அச்சாணி தவறிய போது தன் கட்டை விரலை அச்சாணி ஆக்கி அவரை தாங்கிக் கொண்டாள். அப்போது அவளுக்கு இருவரம் கேட்கும் உரிமையினை தசரத மன்னர் கொடுத்தார். அதை இப்போது அவள் பயன்படுத்தி கொண்டாள். முதல் வரத்தின்படி பகவான் ஸ்ரீ ராமபிரானை வனவாசம் அனுப்பியவள். இரண்டாம் வரத்தின்படி பரதாழ்வாரை அரசனாக்கினாள். ஆனால் இந்த வரங்களால் அவள் அடைந்தது வைதவ்ய நிலை என்பதை தவிர வேறேதுமில்லை. உண்மையில் தனக்கு பட்டாபிஷேகம் என்றது ராமபிரான் கலங்கினார். தன்னிடம் முடியினை கொடுத்துவிட்டால் தந்தை அதன் பின் கானகம் சென்று விடுவார். அந்த வாழ்வு கடினமானது என்பது அவனுக்கு தெரியும் என்பதால் கலங்கினான். இப்போது தனக்கு காடு செல்ல உத்தரவு என்பதால் காட்டில் துன்பப்பட வேண்டிய நிலை இனி மன்னன் தசரதனுக்கு இல்லை, தந்தைக்கு இல்லை என்பதை நினைத்து மகிழ்ந்து தந்தைக்குரிய கானக வாழ்வை தான் சுமந்து தந்தைக்கு உதவுவதாக நிம்மதி கொண்டார் ராமபிரான். பட்டாடை அணிந்து பவனி வரும் போது அவன் முகம் எப்படி புன்னகையோடு இருந்ததோ அதே புன்னகை அவன் மரவுரி உடுத்தி கானகம் செல்லும் போதும் இருந்தது. இன்பம் துன்பம் எனும் இரு நிலையிலும் அவன் விருப்பு வெறுப்பினை கடந்த நிலையில் இருந்தான். அவனின் அந்த உயர்ந்த குணம் கண்டு ஜனங்கள் வியப்படைந்தனர். கொடுத்த வாக்கை தவறினான் எனும் அவப்பெயரை தசரத மன்னன் சுமக்காமல் இருக்க, தன் தந்தைக்கு வராமல் இருக்க தான் கானகம் சென்றான் ராமன். அப்படி தந்தையின் பெயரை அவன் காத்தான். இதனால்
பெரியோர்களெல்லாம் அவன் மேல் பெரும் மரியாதை கொண்டனர். அவன் தண்டகாரண்யம் எனும் வனத்தில் தேவி சீதையுடனும் இளவல் லக்ஷ்மண சுவாமியுடனும் புகுந்தான். அந்த வனம் தண்டகன் எனும் இக்ஷ்வாகு வம்சத்தின் வந்த மன்னனின் நாடாக முன்பு இருந்தது. சுக்கிரனின் சாபத்தால் அது காடாக இருந்தது. விந்திய மலைக்கும் கோதாவரி நதிக்கும் இடைப்பட்ட வனமாக அது இருந்தது. மகாராஷ்டிரத்தின் ஒரு பகுதியாக இருந்தது. அதனை ஜனஸ்தானம் என்பார்கள். அந்த வனத்தில் வசிக்க துவங்கினான் பகவான் ஸ்ரீராமன். ராமபிரான் பிரிந்ததாலும் அவனோடு லக்ஷ்மண சுவாமி சென்றதாலும் தன் உயிரில் பாதி பிரிந்தது போல் துயருற்றான் தசரத மன்னன். இந்த பெரும் சாபம் குற்றமற்ற முனிவரின் மகனை தான் கொன்றதால் வந்ததென அப்போது உணர்ந்தவன் இனி இச்சாபத்தில் இருந்து விடுபட தான் உடலை துறப்பதே என முடிவெடுத்து புத்திர சோகம் எனும் வாளால் தன்னை வெட்டி மாண்டான். தசரத மன்னன் இறந்து போனதால் அங்கு அரசனில்லை. பகவான் ஸ்ரீ ராமபிரானோ காட்டில் இருந்தார். பரதாழ்வாரும் சத்ருக்னாழ்வாரும் அந்நேரம் அயோத்தியில் நடந்ததை அறியாதபடி மாமனின் இல்லத்தில் கைகேய தேசத்தில் இருந்தார்கள். இதனால் சுவை கொண்ட பண்டத்தை அள்ள வரும் எறும்பு கூட்டம் போல் பகைவர்கள் கோசலை நாட்டை அபகரிக்க திட்டமிட்டார்கள். அந்நேரம் தசரத மன்னனின் மந்திரிகள் மிகுந்த தேர்ச்சி உடைய ராஜதந்திரிகளை பரதனின் தாய்வழி மாமன் அரண்மனைக்கு அனுப்பி அவரை வரவழைக்க முடிவெடுத்தார்கள். தேர்ச்சி உடைய அந்த பணியாளர்களும் தசரத மன்னனின் இறப்பு, பகவான் ஸ்ரீ ராமபிரானின் பிரிவு குறித்து அனைத்தையும் மனதிற்குள் அடக்கி வைத்து பரதாழ்வாரை ஒன்றுமறியாதபடி அழைத்து வந்தார்கள். அயோத்தி வந்த பரதன் நடந்ததை அறிந்தான். இதற்கெல்லாம் காரணம் தன் தாயும் அவளின் கனவான இந்த ராஜ்யமும் என்பதை அறிந்தவன் அவளோடு அந்த அரச பதவியினையும் மனதார வெறுத்தான். பெரும் சேனையும் நாட்டையும் கொண்ட பரதன் அவற்றை வேண்டாமல் தன் தமையன் ராமபிரானை நோக்கி காட்டிற்குள் ஓடினான். முனிவர்கள் தவம் செய்யும் அந்த கானகத்தின் உயர்ந்த மரங்களின் இடையில் தன் பிரியத்திற்குரிய தமையனை தேடி தேடி விழிகளில் நீர்வழிய ஓடினான். சித்திரகூட மலையினை சார்ந்த கானகத்தில் பகவான் ஸ்ரீ ராமபிரானை கண்ட அவன் தசரத மன்னனின் மரணத்தை கூறி அழுதான். அப்படியே தசரத மன்னனுக்கு பின் தான் முடிசூடவில்லை என்பதையும் பகவான் ஸ்ரீ ராமபிரானுக்குரிய உணவை தான் எச்சில் செய்யவில்லை என கூறி அவன் பாதம் பணிந்தான். மூத்தவன் இருக்க இளையவன் அரசை பெற்றுக்கொண்டான் எனும் அவப்பெயரை தவிர்க்க பரதாழ்வார் போராடினார். பகவான் ஸ்ரீ ராமபிரானு பரதனிடம் அன்பாய் கருணையாய் மொழிந்தார். தம்பி, உன் பாசத்திற்கு நான் கட்டுப்பட்டால் தகப்பன் சொல்லை மீறியவனாகி விடுவேன். தந்தை இறந்தவுடன் அவர் உத்தரவை காற்றில் விட்டு ராஜ்ய ஆசை கொண்டு வந்துவிட்டான். ராமன் எனும் அவப்பெயரை நான் விரும்பவில்லை. தந்தையின் வார்த்தையினை எக்காலமும் காத்தான் எனும் பெருமையினையே நான் விரும்புகிறேன். தகப்பனுக்கு பின் மூத்த அண்ணனே ஒரு குடும்பத்தில் தகப்பன் ஸ்தானத்தை பெறுகிறான். அதனால் நான் தந்தையின் இடத்திலிருந்து ராஜ்யத்தை உனக்கு தருகின்றேன். இதனால் நீ பழியேதும் ஏற்றவனாக மாட்டாய். அதனால் அஞ்சாமல் சென்று அரியணையில் அமர்வாய். இது உன் தமையனின் உத்தரவு என்றார் பகவான் ஸ்ரீ ராமபிரான். அந்த உத்தரவை மீற முடியா பரதனின் ராமபிரானின் பாதுகைகளை கேட்டு பெற்றான். அரசையும் தன் உரிமையையுமே தம்பிக்கு கொடுத்த அந்த தமையனுக்கு அந்த பாத அணிகளா பெரிது? மாட்டு வண்டியினையே கொடுத்தவன் சாட்டையை கொடுக்கவா தயங்குவான்? அதையும் அன்போடு கொடுத்தார் பகவான் ஸ்ரீ ராமபிரான். ராமனில்லா அயோத்திக்குள் செல்லாமல் நந்தி கிராமம் எனும் ஊரில் அமர்ந்த பரதன் பகவான் ஸ்ரீ ராமனின் பாதுகைகளை அரியணையில் வைத்து வணங்கி அவற்றின் கீழ் இருந்து ஆட்சியினை கவனிக்க துவங்கினான். இந்த அரசு தனக்கு ராமபிரானால் அடைக்கலமாக ஒப்படைக்கப்பட்ட பொருள். அவர் வந்ததும் திருப்பி தர வேண்டுமெனும் கவனத்துடனே அவன் ஆட்சி செய்தான். பரதாழ்வார் தன் தமையன் மேல் மிகுந்த பக்தி கொண்டவர். அதனால் தமையன் காட்டில் வனவாசம் செய்வது போல் தானும் முனிவனுக்குரிய வாழ்வினை வாழ முடிவெடுத்து தவசியாய் வாழ்ந்தார் பரதாழ்வார். அரச போகங்களில் அவர் மனம் செல்லவில்லை. தாய் செய்த பாவத்தை தவ வழியில் போக்குவேன் என்பது போல அவரது கோலம் இருந்தது.
இக்ஷ்வாகு வம்சத்தில் முதிர்ந்த வயதுடையவர் தவம் செய்வது அதிசயமல்ல. ஆனால் இளம் வயதிலேயே தகப்பனுக்காக பகவான் ஸ்ரீ ராமபிரானுக்காக பரதாழ்வாரும் தவ வாழ்வை மேற்கொண்டார்கள். தவ வாழ்வை வாழத் தொடங்கினார்கள். தர்மவானான ராமபிரானை அக்கானகம் மிகவும் கொண்டாடியது. அந்நேரம் ராமபிரான் களைப்பினால் தேவி சீதையின் மடியில் மர நிழலில் உறங்கும் போதும் அந்த நிழல் சுருங்கா வண்ணம் மரம் நிழல் கொடுத்தது. சூரியன் நகர்ந்தாலும் நிழல் நகராதபடி அம்மரம் அவருக்கு காவலாயிருந்தது. அப்படி ராமபிரான் தேவி சீதையின் மடியில் உறங்கிய போது காகம் ஒன்று அவளின் கழுத்து பக்கம் நகத்தால் கீறி சென்றது. அக்காகம் தேவேந்திரனின் மகனான ஜெயந்தனின் உருவமாக இருந்தது. காகம் ஒருவரை கீறுவது அவசகுணம், பின்வரும் ஆபத்தின் முன்னெச்சரிக்கை என்பதால் தேவி சீதை பதறினாள். அன்னை சீதை கொண்ட பதற்றம் கண்ட ராமபிரான் அவளின் மடியிலிருந்து எழுந்தார். 49ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.